தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கு இன்ஃபோசிஸ் நிறுவனம் 2.5 கோடி ரூபாய் செலுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செங்கல்பட்டில் செயல்பட்டு வரும் இன்ஃபோசிஸ் நிறுவனத்தில் ஊழியர்களுக்கு கேண்டீன், உடற்பயிற்சி கூடங்கள் மற்றும் வங்கி சேவைகளை வழங்குவதாகவும் கூறியுள்ளது. சேவை வழங்குநர்களிடமிருந்து மின்சார கட்டணத்தை வசூலிப்பதில்லை என்று அந்த நிறுவனம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் 2010 வரையிலான பிபிஓ நடவடிக்கைகளுக்கு வணிக கட்டண விகிதங்களை தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் நிர்ணயித்துள்ளது. அதன்படி இன்ஃபோசிஸ் நிறுவனம் 2009 முதல் 2010 வரையிலான பிபிஓ நடவடிக்கைகளுக்கு மின் கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறியிருந்தது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்ஃபோசிஸ் தாக்கல் செய்த ரிட் மனு தற்காலிக தலைமை நீதிபதி மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது ஷஃபீக் ஆகியோர் முன் விசாரணைக்கு வந்தபோது இன்ஃபோசிஸ் நிறுவனத்திற்கு 2.5 கோடி ரூபாயை 2 வாரங்களுக்குள் வழங்குமாறு இடைக்கால உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை மேலும் ஒத்திவைத்தனர்.